மல்லி இங்கே வீட்டுக்கு எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க. மல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்போது எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், போயிட்டு நம்ம ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு மல்லி போய்ட்டு ஸ்வீட் செய்கிறாங்க. மல்லி ஸ்வீட் செய்கிற அந்த கேப்பில் இங்கே நம்ம ராஜேஸ்வரி விஜயை கூப்பிட்றாங்க. விஜய் வந்து என்னக்கா என்னாச்சு கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய் இங்கே பாடுறா, ஒரு தபால் வந்திருக்கு, இதை படித்து பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வாங்கி தபாலை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்த உடனே விஜய் செம்ம ஹாப்பியாக இருக்கார். விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அக்கா சூப்பர்க்கா, இதுக்கு தானக்கா இத்தனை நாள் ஆசைப்பட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜய், ஆனால் எப்படியோ இது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு விஜய், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் நமக்கு அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி ஸ்வீட் எடுத்து வராங்க. விஜய் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, மல்லி உண்மையிலேயே நீ கரெக்டான ஸ்வீட் எடுத்து வந்திருக்க, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நாம் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வீட்டுக்கு வந்தோம் இல்லையா, ஸோ அதான் ஸ்வீட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஐயோ மல்லி உண்மையிலுமே ஸ்வீட் சாப்பிட்ற நேரம் தான் இது. இங்கே பாரு, நம்ம வெண்பாவுடைய கோர்ட்டு விஷயம் இப்போ முழுமையாக ஆர்டர் ஆகி நமக்கு பேப்பராகவே வந்துருச்சு. இனிமேல் வெண்பாவை யாரும் சொந்த கொண்டாடவே முடியாது. இனிமேல் வெண்பா நமக்கு மட்டும்தான் மல்லி அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். உடனே மல்லியும் சூப்பருங்க, நல்லதுங்க, சரிதாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தராங்க. இங்கே அப்படியே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு ஸ்வீட் தரும்போது, ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் இருடி இரு, உனக்கு இப்போ ஒரு ஆப்பு அடிக்க போகிறேன், அதுக்கு தானே நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மல்லி குடு மல்லி அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி எடுத்துக்கிறாங்க. இங்கே மல்லி போயிட்டு நான் வெண்பா கொடுத்து வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே பார்த்தா நம்ம விஜய்கிட்ட ராஜி சொல்கிறாங்க, விஜய் நீ தபால் நல்லா படித்து பாடுறா, நீ அதில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்ட, எனக்கு என்னமோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இப்போது கொஞ்சம் பிரச்சனையாகும்போது பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயும் என்னக்கா சொல்கிறீங்க, என்ன பாயிண்ட் போட்டிருக்கால, நல்லா படித்து பாரு, வெண்பா இனி யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தை மட்டும் போட்டிருக்காங்க, அதோட வெண்பா விருப்பப்பட்டால் மல்லி கூட தனியாக இருக்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது விஜய் வெண்பா உனக்கு மட்டும் இல்லை விஜய், மல்லிக்கு பிறகு தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கு பார்த்தியா அப்படிங்கும்போது விஜய் திரும்ப படித்து பார்த்துட்டு, ஆமாக்கா, ஸோ மல்லி தானக்கா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறா, அந்த மேடம் கூட சொன்னாங்கல்ல, அதனால் மல்லி வெண்பாவுடைய அம்மாங்கிற உரிமையில் போட்டிருப்பாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதான் விஜய் நானும் சொல்கிறேன், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இடிக்குது எனக்கு. ஒரு வேளை மல்லி நம்மள்கிட்ட அப்பப்போ சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு வெண்பாவை அழைச்சிட்டு போனால் கூட நாம் போய் திரும்ப வெண்பாவை கேட்க முடியாது விஜய், அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கலே. ஆமாக்கா, ஆனால் மல்லி ஏக்கா அப்படி பண்ண போகிறா, மல்லி அப்படிலாம் பண்ண மாட்டாக்கா, மல்லி தான் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. இல்லை விஜய், யாரையும் அப்படி நம்ம நம்ப முடியாது விஜய், எது வேணாலும் எப்போவும் நடக்கலாம், ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ விஜய் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா அதுக்கு இப்போ என்னக்கா பண்ண முடியும், அதுக்கு தான் விஜய் நான் சொல்கிறேன், ஆனால் நீ தப்பாக நிற்கக்கூடாது என்னைய, என்னக்கா சொல்கிறீங்க, நீ வந்து இப்போது நம்ம மல்லியை டிவோர்ஸ் பண்ணிவிடு விஜய். அக்கா என்ன சொல்கிறீங்க, ஐயோ விஜய் இது எல்லாமே ஒரு செட்டப் தான் விஜய், நீ இப்போது மல்லியை டிவோர்ஸ் பண்ணு, டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்பா யாருக்கு, வெண்பா அப்புறம் உனக்கு மட்டும்தான், உங்ககிட்டருந்து வெண்பாவை யாருமே பிரிக்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன் விஜய், சட்டப்படி கல்யாணம் பண்ணால் தான் கல்யாணம் பண்ணுமா என்ன, மல்லி ஓ மனைவி தான், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மல்லி தான் உன் மனைவி, ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மல்லி உன் மனைவி இல்லை, அவ்வளோதான். கிராமத்துலலாம் பார்த்தியா விஜய், எத்தனையோ பேர் டிவோர்ஸ் இன்னமும் இந்த டிவோர்ஸ்க்கு பயந்துக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்களாம் வாழாமல் போயிட்டாங்கன்னா என்ன விஜய், இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாமே நம்ம டவுனுக்குள்ளே மட்டும்தான் விஜய், ஊருக்குள்ளே கிராமத்துலலாம் கிடையாது. அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ மல்லியை சட்டப்பூர்வமாக டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் வெண்பாவுக்கு நீ மட்டும்தான், அப்படி பார்த்தா வெண்பா உனக்கு மட்டும்தான், அதை யாராலையும் எப்பையும் மாற்றவே முடியாது அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. விஜய் நீ வேணா சொல்கிறது கேளு, நம்ம வக்கீலை வர சொல்லி அவள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுப்பாரு, ஒருவேளை அவர் இதுக்கு வேறு எதனா ஐடியா சொன்னார்னா ஓகே, இல்லை நான் சொன்ன அதே ஐடியாவை அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு இங்கே நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. உடனே விஜயும் வக்கீல் கால் பண்ணி லாயர் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உடனே வரேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் விஜய்க்கு இங்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது இப்போது, அக்கா சொல்கிறது உண்மைதானா, அக்கா சொல்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா வெண்பா நம்ம கூட இருப்பாளா, இல்லை மல்லி நம்மளை எப்படி ஏமாற்றுவா, மல்லிலாம் ஏமாற்ற மாட்டா, அக்கா தேவலாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி விஜய் யோசிச்சுட்ருக்காரு. அப்போது மல்லி வராங்க. வந்துட்டு விஜய் இன்றைக்கி என்ன சமைக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஸ்பெஷலாக சமைக்கவா அப்படின்னு கேட்கும்போது, விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மல்லி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லி யோசிக்கிறாங்க, ஏன்னா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், அதுக்குள்ளே ஒரு மாதிரி மூடட்டாக இருக்கார், என்னவா இருக்கும், ஒரு வேளை தலைவன் வலிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மல்லி கேட்குறாங்க. விஜய்
தலை வலிக்குதா, டீ போட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போக சொல்கிறாரு. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவருக்கு? நல்லா தானே இருந்தார், இவர் ஏன் தான் அடிக்கடி இப்படி மாறிக்கிட்டே இருக்காருன்னு தெரில. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் ஒரு மாதிரி ஆகிடுறாரு. அப்படி அவர் போட்டவங்க அக்கா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மல்லி யோசிச்சு போகிறாங்க. வெளில வந்து பார்த்தா வக்கீல் வராரு. வக்கீல் வந்த உடனே ராஜி, விஜய் விஜய் வக்கீல் வந்துட்டாங்க பாரு வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே விஜய் ரொம்ப வேகமாக எழுந்துச்சி கீழே போகிறாரு. மல்லி உடனே பார்க்குறாங்க, என்ன இது விஜய் இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மல்லியும் கீழே போகிறாங்க. போனதும் விஜய் வந்து வக்கீலை பார்த்துட்டு, வக்கீல் இருந்தாங்க, நம்மளுடைய கேஸ் வந்து தீர்ப்பாயிடுச்சு, ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல லாயரும் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ராஜி சொல்கிறாங்க, வக்கீல் அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வெண்பா விருப்பப்பட்டால் மல்லி கூட போக எல்லா வித உரிமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் வெண்பா ஒருவேளை மல்லிக்கும் விஜய்க்கு சண்டை வந்து மல்லி விஜய் விட்டு பிரிகிற கண்டிஷன் வந்துச்சுன்னா, அப்போ வெண்பா மல்லி கூட போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தானே, அப்போ வெண்பா விஜய்க்கு கிடைக்காம வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தாராளமாக இருக்குது, அதானே போட்டிருக்காங்க அவங்களும், அந்த பாயிண்ட் கரெக்டாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மல்லி விஜய்க்கு மனைவியாக இருக்கிற வரைக்கும் மல்லி நினச்சாங்கன்னா வெண்பாவை அழைச்சிக்கிட்டு அவங்களால இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் விஜய் இங்கே செம ஷாக்காகிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே சார், மல்லி உங்கள் கூட தான் இருக்காங்க, மல்லி உங்கள் மனைவி தானே, மல்லி உங்கள் கூட இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதே மல்லி அதிகாரப்பூர்வமாக உங்களை விட்டு பெரிய பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக மல்லியால் வெண்பாவை பிரித்து அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு இங்கே வக்கீல் சொல்லவும் இங்கே நம்ம விஜய் ஷாக்காகிறாரு. ராஜு ஒன்று, இதை தானே விஜய் நானும் சொன்னேன், நான் தான் சொல்கிறேன் விஜய், இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது வக்கீல் சொல்கிறாரு, இது வந்து நம்ம லீகலாக மூவ் பண்ண முடியாதுங்க, இல்லீகலாக தான் மூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி தானே தீர்ப்பாயிருக்கு, இதுவே ஒரு வாரம் இல்லை 4 நாளுக்கு முன்னாடி டேட்டில், ஸோ பணத்தை கொடுத்தா பண்ணலாமே, அந்த டேட்டில் டிவோர்ஸ் பண்ண மாதிரி அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகும் கூட அவங்கள நீங்கள் தாலி கட்டின மனைவியாக உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, யார் கேட்க போகிறா, ஆனால் இதை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு பிரச்சனை வரும்போது இந்த கோர்ட் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ஸோ தீர்ப்பில் நீங்கள் தவறாக அவங்க பேர் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம் பிரச்சனையாக முடிச்சிடலாம். அப்புறம் உங்கள் பொண்ணு உங்களுக்கு மட்டும்தான், யார் நினச்சாலும் உங்கள் பொண்ணை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது சார் அப்படின்னு அந்த லாயர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இங்கே விஜய்க்கு, சரி ஓகேக்கா நீ சொல்கிறது கரெக்டு தாக்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இது லாஸ்ட் வரைக்கும் நம்ம நம்பவே மாட்டாரா, அவங்க தான் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னா இவர் கூட நம்ம நம்பாமல் நம்ம டிவோர்ஸ் பண்ணுற நாளைக்கு வந்துட்டாரே, சே என்ன மைண்ட் செட் இருக்கார் விஜய், இப்படி ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு மல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. கரெக்டாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னப்பொண்ணி வராங்க. அன்னப்பொண்ணி வந்து, என்னாச்சுப்பா என்ன பிரச்சனைங்க அப்படின்னு பேசும்போது உடனே விஜய், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, இதை ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி, இங்கே பாருங்க அன்னப்பொண்ணி, நீங்கள் மேலே போங்க, நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னப்பொண்ணி சொல்கிறாங்க, என்ன முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படியும் என் பொண்ணு மல்லி இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே விரட்டலாம், அவளை என்ன பண்ணலாம் இதானே யோசிச்சுட்ருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பே இருக்காது, இந்த அன்னப்பொண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் அப்படி ஒன்றும் மல்லியை சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, ஐயோ அன்னப்பொண்ணிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னப்பொண்ணிமா, நீங்கள் தவறாக பிடிச்சிட்டு பேசுகிறீங்க, தம்பி நீங்கள் தான் தம்பி தவறாக பிடிச்சிக்கிறீங்க, உங்கள் அக்கா சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே உண்மைன்னு நம்பிடுறீங்க, ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க தப்பா நான் வந்திருக்கேன், மேடம் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அன்னைக்கு கோர்ட்டுக்கு தீர்ப்பு எது பண்ணாங்க இல்லையா ஒரு அதிகாரி, அவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னு விஜய் கேட்குறாரு, அன்னப்பொண்ணியம்மா இவங்களே எப்போ அழைச்சி வந்தீங்க, இவங்களே அங்கே அழைச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இருங்க தம்பி இருங்க, அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அதான் அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் கேட்டீங்க, அதாவது உங்கள் அக்கா வாயால் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நம்பிட்டீங்க, ஆனால் உங்கள் அக்கா உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்னப்பொண்ணி ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ராஜேஸ்வரி விஜய்கிட்ட பற்றி பேசினாங்க இல்லையா, அப்போவே அன்னப்பொண்ணி காலை வாங்கியிருக்காங்க. அப்போது ராஜு ரஞ்சிதா 2 பேரும் தனியாக போயிட்டு அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி, இதுமாதிரி நாங்கள் பணம் தரோம், நாங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினதை எல்லாத்தையும் நம்ம அன்னப்பொண்ணி அம்மா வீடியோவாக எடுத்திருக்காங்க. அது எடுத்து தான் அந்த அதிகாரிட்டையும் காட்டினாங்க. அதிகாரி ஒன்று, நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன் வீட்டில்னு சொல்லி இப்போது அதிகாரி அன்னப்பொண்ணி 2 பேரும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் உங்கள் அக்கா பேச்சை கேட்டு ரொம்ப தவறான முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப 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 தப்பு, நீங்கள் மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு நான் மட்டும் இப்போது கோர்ட்டில் போய் சொன்னேன் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த தீர்ப்பை இப்போயே கேன்சல் பண்ணி உங்கள் எல்லாரும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்துகிற மாதிரி ரொம்ப 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 பெரிய தவறான விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க,
விஜய் சொல்லப்போனால் நீங்கள் படிச்சிருந்தும் உங்கள் அக்கா பேச்சை கேட்டு பெரிய முட்டாளாக தான் இருக்கீங்க. உங்கள் குழந்த இன்றைக்கி உங்கள் கூட இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணமே மல்லி தான். அப்படி இருக்கும்போது மல்லி உங்கள் குழந்தைய பிரித்து அழைச்சிட்டு போயிடுவா, அதுக்காக மல்லியை டிவோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா தேவையில்லாமல் மல்லி மேலே ஏதோ ஒரு பழியை போடணும்னு நினைக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்காமல் நீங்களும் மல்லியை டிவோர்ஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க. ஏன் விஜய் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது வெண்பா உங்கள் கூட இருந்தால் வெண்பாவும் உங்களை மாதிரி தப்பான வளர்ப்பாக போயிடுவான்னு தோணுது. எனக்கு என்னமோ மல்லி கூட இருக்கிறது தான் வெண்பா சரியான முடிவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ மேடம் நீங்கள் தப்பாக நினைச்சாதீங்க மேடம், நான் அவங்க சொன்னதெல்லாம் உண்மை நினச்சிட்டேன் மேடம். இல்லை மேடம் சத்தியமாக சொல்கிறேன், நான் வெண்பாவை ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். வெண்பா ஏன் பொண்ணு மேடம், இவங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு வெண்பாவை என்கிட்ட பிரிச்சாதீங்க மேடம் அப்படின்னு விஜய் அழுகுறாரு. உடனே அதிகாரி சொல்கிறாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அக்காட்ட சொல்லி வைங்க விஜய், உங்கள் அக்கா இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் வெண்பாவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று அவங்க அக்காவை பார்த்து, அக்கா சி ஏன்க்கா அப்படி கேட்ட வேலையை பார்த்தேன், நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலம் அப்படின்னு நினச்சி பார்க்கவே இல்லை, ஒழுங்கு மரியாதை வீட்டை வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் ராஜேஸ்வரி மலையும் ரஞ்சிதா மலையும் பயங்கரமாக கோவப்படுறாரு.